அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். எப்ப சொல்றாரு இத? இயேசு உயிர்த்தெழுந்த உடனே வெளியே வந்து சொல்றார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷனுக்கு சொல்றார், உலகம் முடிய வரைக்கும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களோடு இருப்பேன், கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பேன், எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழலிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. உங்களோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். கடைசி வரைக்கும் உன் குடும்பத்தோடு இருப்பேன், உன் பிள்ளைங்களோடு இருப்பேன், நான் உன் எல்லா கஷ்டத்திலும் நான் கூட இருப்பேன், உன் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருப்பேன். மனுஷன் கைவிட்டாங்கள கவலைப்படாத, நீ நம்பினவங்க கைவிட்டாங்கள கவலைப்படாத, நீ நேசித்தவர்கள் உன்னை வெறுத்தவர்கள கவலைப்படாத, நான் கடைசி வரைக்கும் உன்னோடு இருப்பேன், நான் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்று இயேசு நல்ல ஒரு வார்த்தை இன்றைக்கு ஆண்டு நமக்கு கொடுக்கிறார். தைரியமா போங்க, என் இயேசு அவன் கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு என் கூட இருப்பா. நீ சர்ச்சைக்கு போயிட்டு வந்தியே, என்ன சொன்னாரு இயேசு? இயேசு சொன்னாரு, என் கூடயே இருப்பேன் என்று சொன்னாரு. இன்னைக்கு ஈஸ்டர் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தீங்களே, ஏசப்பா என்ன சொன்னாங்க சர்ச்சில்? இன்னைக்கு சர்ச்சில் சொன்னாரு, ஏசப்பா என் கூடயே இருப்பாரா அவரு. ஆமென். என் கூடயே இருப்பேன் என்று சொன்னார். எதற்கு இயேசு உயிரோடு எழும்பினார்? உன் கூட இருக்கும்படிக்குதான், உன்னோடு இருக்கும்படிக்குதான் இயேசு உயிரோடு எழும்பினார். அடுத்த காரியம், நான்காவது காரியம், சீக்கிரம் சொல்றேன். நான்காவது காரியம், இயேசு சொன்ன நான்காவது வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். என்ன சொன்னார்? சொல்லுங்க. உங்களுக்கு பாருங்க, என்ன கவனிங்க ஒரு நிமிஷம். இயேசு இந்த வார்த்தையை உயிர்த்தெழுந்த பிற்பாடு நிறைய வாட்டி சொல்லுகிறார். நீங்க சப்ஜெக்டை பற்றி பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதுல எல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சு பாருங்க. நிறைய இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு இயேசு. என்ன வார்த்தை தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். பூட்டின வீட்டை பூட்டிட்டு பயந்துட்டு உள்ளதுறாங்க சீஷருங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அப்படி ஏசப்பா உடம்ப காணுமா, கதரை திறந்துருக்குதான், ஐயோ பாரு இவன் ஏதாவது வந்து என்ன பண்ணுவான்னு தெரியல, இந்த பயந்து உள்ள இருக்கிறாங்க. கதெல்லாம் பூட்டிட்டு பூட்டுல காரு பூட்டின மாதிரி இருக்குது, உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்றாரு இயேசு. எப்படி இருந்திருக்கு? பூட்டுல கதவு பூட்டுல போலியா இருக்குது, உள்ள வந்துட்டார் இயேசு. என்ன சொல்றாரு வார்த்தை? உங்களுக்கு சமாதானம். ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் உன்னை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, உனக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு சமாதானமா? நான் உண்டு பண்ணுவேன், நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானமா இரு, நான் உனக்கு சமாதானம் தருவேன், சாந்தி சமாதானம் அவனுக்கு தருவேன், நீ தைரியமா போ, கோவப்படாத, கலங்காத, பயப்படாத, சமாதானமாய் நீ போ என்று ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு வார்த்தை தருகிறார். இனி உங்க வீடு சமாதானத்தினால் நிரம்பும். இனி உன் இருதயம் சமாதானத்தினால் நிரம்பும். இனி நீ போகும்போதும் சமாதானமா இருப்பாய், வீட்டுக்கு திரும்பி வரும்போது சமாதானமா இருப்பாய். இன்னைக்கு பல வீட்டுல அதான் இல்லைங்க, இன்னைக்கு பல குடும்பத்துல அதான் இல்ல, இன்னைக்கு தேசத்துல அதான் இல்ல, பல கிறிஸ்துவ குடும்பத்துல இன்னைக்கு சமாதானம் இல்ல. ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாம ஏதோ குடும்பம் போது, ஏதோ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, ஆனால் கேள்விக்குறியாதான் இருக்கிறது. இந்த வேளையில, இந்த உயிர்த்தெழுந்த நாள், இந்த ஈஸ்டர் நாளிலே ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க, ஒரே நிமிஷம், நான் முடிச்சல, டைம் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம். சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுறார். உன் வாழ்க்கை இனி சமாதானமா இருக்கும், உன் பிரயாணம் சமாதானமா இருக்கும். இனி நீ முன்னாடி செய்ய எல்லா காரியத்திலும் உனக்கு சமாதானம் உண்டாகும், உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், நீ சமாதானமா எல்லாவற்றையும் செய்வாய், நீ சமாதானமாய் போவாய், சமாதானமாய் வீட்டுக்கு வருவாய். உன் வீடு இனி சமாதானத்தின் வீடாய் மாறும், உன் குடும்பம் சமாதானத்தின் குடும்பமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது காரியம் தெரியுமா? மத்தேயு 28:38 வசனத்துல, லூக்கா 28 அதிகாரம் 38 வசனத்துல ஐந்தாவது வார்த்தை என்னவென்றால், ஏன் கலங்குகிறாய் என்று கேட்டார். ஏன்? அந்த நேரத்துல எல்லாம் பயந்து கலங்கி இருக்காங்க அவங்க. அந்த நேரத்துல ஏன் சொல்றார், ஏன் கலங்குகிறீர்கள்? இந்த காலையில் ஆண்டவர் பேசுறார், ஏன் கலங்குற? ஏன்
ஏன் சோர்ந்து போய், ஏன் பயப்படுற, ஏன் நடுக்கம், ஏன் உடைந்து போகிறாய், ஏன் எப்பவுமே பயந்து பயந்து கலங்கி ஏன் இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கிறார், ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? நான் தான் உயிரோடு எழும்பிட்டேன்ல, நான் உயிரோடு எழும்பிவிட்டேன் அல்லவா, நான் உயிரோடு இருக்கிறேன் அல்லவா, நீ ஏன் கலங்குகிறாய்? ஸ்தோத்திரம். இனி கலக்கம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டு உன்னை பார்த்து ஒரு கேள்வி எழுதாது, ஏன் கலங்குற? நான் இல்லையா, நான் இல்லையா, என் கிருபை இல்லையா, நான் உன்னை கைவிட்டுருவேனா, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா, என் மேல் நம்பிக்கை இல்லையா? ஏன் கலங்குகிறாய்? கலங்காத. கலங்கி தவித்துக் கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன 5வது வார்த்தை, ஏன் கலங்குகிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். 6வது வார்த்தை, 6வது வார்த்தை முடிச்சிடலாம். 6வது வார்த்தை என்ன தெரியுமா? 6வது வார்த்தை இயேசு சொல்றாரு, வலது பக்கம் உங்கள் வலையை போடுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? உங்க வலையை, உங்க படகுக்கு, கப்பலுக்கு வலது பக்கம் உங்க வலையை போடுங்கள் என்று சொன்னார். நிறைய மீன் பிடித்தார். அது வரைக்கும் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல என்று பிரச்சனை இருக்கிறான். ஒண்ணும் இல்ல. இயேசு கேட்கிறாரு, ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் இல்ல. ஏதாவது சாப்பிடுறது இருக்குதா என்று கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை என்று சொல்றான். ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிடிக்கல. ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ண ஒண்ணும் கிடைக்கல, மீனே கிடைக்கல. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று சொன்னான். இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், வலது பக்கமாக உன் வலையை போடு என்று சொன்னார். வலை நிறைய மீன் கிடைக்குது அவனுக்கு. இந்த காலை வேளையில ஒண்ணுமில்லை, ஒண்ணு இல்லை சொல்றீங்களா? வீட்டுல ஒண்ணு இல்லை, கையில ஒண்ணு இல்லை, எல்லாம் சொல்ற வார்த்தை தான், கையில ஒண்ணு இல்லை. அது என்ன அர்த்தம்? காசு இல்ல அர்த்தம். காசு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? கையில ஒண்ணு இல்லைன்னா கையில ஒண்ணு இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க அப்படி சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாரும் கையிட்டு பிடிங்களா? எல்லாம் கையிட்டு 2 கையான பிடிங்க. எல்லாரும் பிடிங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, உங்க வலை நிரம்ப போகுது. ரீபாலா ஷத்து ரீகாமான், உன் வலை நிரம்ப போகிறது. உயிர் தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை. உயிர் தெழுந்த இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. ஏதாவது இருக்குதா என்று இயேசு கேட்கிறார். ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல என்று சொன்னான். ஒண்ணுமில்லை என்று அவன் சொல்லும் போது இயேசு புரிஞ்சுட்டாரு, பாவம் ஏதோ குறைய இருக்கிறான் என்று சொல்லி, உன் வலையை வலது பக்கமாய் போடு என்று சொன்னார். நிறைய மீன் பிடித்தான். அவன் வலை கிழியாமல் கரைக்கு கொண்டு வந்தான். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்றாருங்க. எல்லாம் கண்ணம் போடுங்க. இன்றைக்கு பிளஸிங் உண்டாகும் உங்களுக்கு. உயிர்த்த நாளிலே உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். நீ ஒண்ணுமில்லை என்று உன் இருதயத்தை சொல்வதை நான் அறிவேன். என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, கையில ஒண்ணு இல்லப்பா, வீட்டுல ஒண்ணு இல்லப்பா, என் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு கொடுக்கறதுக்கு எது பண்ணா பார்த்தாலும் ஒண்ணு இல்லை. எனக்கு ஏதாவது செய்ய பாக்குற ஒண்ணு இல்லை, என் கையில ஒண்ணு இல்லை என்று நீ இருதயத்திலே சொன்னதை இயேசு அறிந்தார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலை, உன் பிரயாசம் வலது பக்கமா இருக்கட்டும். இனி வரப்போற நாட்களிலே இயேசுவின் வார்த்தையை கொண்டு, ஒரு வார்த்தையை நம்பி நீ பிரயாசப்படுவதிலே நிறைய பலனை அடைய போகிறாய். நிறைவான பலனை உனக்கு கொடுக்க போறார் அவர். வலை நிறைய உனக்கு உன் தேவைகள் இனி சந்திக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நிறைய கொண்டு வர போற, உனக்கு நிறைய உண்டாக போகிறது. நீ தீர்க்கதரிசனமா மாறட்டும். உங்களுக்கு தேவ வார்த்தையாய் மாறட்டும். இன்றைக்கு ஆண்டவருக்கு நிறைவான பலனை தருவாராக. உன் வலையை நிரப்புவாராக, உன் பர்சை நிரப்புவாராக, உன் பேக நிரப்புவாராக, உன் வீட்டை நிரப்புவாராக, உன் கிச்சனை நிரப்புவாராக. இயேசுவின் நாமத்தினால பேதுருக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ராமன் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. உன் வலையை வலது பக்கமாய் போடு என்று சொன்னார். வலை நிறைய மீன் கிடைச்சது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஒன்றும் இல்லை என்று சொன்னார், நிறைய கொடுத்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கவனிங்க. அதை பாருங்க. வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னா வெளியே மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க. இல்லைன்ற வார்த்தை வாயில வரவே கூடாது. வாங்கணும், தேவை, வாங்கணும், இதான் சொல்லணும். இல்லைன்னு வாயில சொல்லவே கூடாது. மனைவி கணவன் சொல்லும் போது கூட
இதெல்லாம் வாங்க வேண்டி இருக்குது, இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். இல்லைன்ற வார்த்தை வாயில பேசாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவையை வெளிய மனுஷங்கிட்ட யார்கிட்ட வாயத்தை சொல்லாத, வாயை சொல்லவே சொல்லாத. உனக்கு வைராக்கியம் அந்த கணவன் சொல்லாத, தேவனிடத்தில் சொல், ஆண்டவரிடத்தில் சொல். ஆண்டவரே எனக்கு தேவை இருக்கிறது, ஆண்டவரே என் வீட்டு தேவை, என் பிள்ளைகள் தேவை என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவாய் என்றால் உன் வலையை நிரப்ப அவரால் முடியும். உன் வலை நிரம்பும். கடைசி ஒரு காரியம் சொல்ல முடியலாம். ஏழாவது காரியம் இயேசு சொன்ன ஏழாவது வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? ஏழாவது வார்த்தை என்ன சொல்றார் என்றால், வாருங்கள் போஜனம் பண்ணலாம். என்ன சொல்றாரு? ஹோட்டல்ல எழுதி போட்ட மாதிரி இதுல, ஹோட்டல்ல வெளியே போர்டு எழுதிருப்பாங்க. என்ன போட்டுருப்பாங்க? வாருங்கள். ஸ்தோத்திரம். இன்று இயேசு உயிர்த்த இந்த நாளிலே சொல்லுகிற ஏழாவது வார்த்தை என்னமா? வாருங்கள் போஜனம் பண்ணலாம். படிங்க அந்த வசனம். 21ஆம் அதிகாரம் 12-13. சீக்கிரம் படிப்பா. அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். போதும், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். இயேசு என்ன பாருங்க, இயேசு உயிர்த்த இந்த பிற்பாடு சீஷர்களுக்கு சமைச்சு கொடுக்குறாருங்க. என்ன கொடுக்குறாரு? சமைச்சு கொடுக்குறாரு. கறி நெருப்பு போட்டு அது மேல மீன் அப்பம் எல்லாம் சுட்டு ரெடியா வைக்கிறாரு. அவங்க போட்ல இருந்து வராங்க, வந்து பார்த்தா கரையில என்ன இருக்குது? கரையில வெளியே வந்தா என்ன செய்றாங்க? சுட சுட அப்பம் கறி நெருப்பு மேல வச்சு எல்லாம் அவங்க கொண்டு வந்த மீன் எல்லாம் வாங்கி பொறிச்சு அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். நல்லா இதுல சூப்பரா நல்லா இருக்குது. எங்க வீட்டுல எங்க ஏசப்பா டெய்லி சோறாக்கி போற நல்லா இருக்கு. எங்களுக்கு கூட எங்களுக்கு வேலை மிச்சம். எங்களுக்கு ஏசப்பாவே பண்ணிக்கிறேன், நீ பண்றியா? நாலு உங்க பக்கம் வரப்போகுது அந்த வார்த்தை. நீ பசங்க கேட்டியா? ஏசப்பாவே சமையல் பண்ணிடுற, நீ பண்ற சமையல் அட்லீஸ்ட் ஒரு சுத்தம் வைக்கிறது உனக்கு. ஏசப்பா பாரு ரொட்டி சுட்டாரா, ஏசப்பா பாரு மீன் வறுத்தாரா, நீ என்ன பண்ற நீ? ஆமென். எங்க வீட்டுல என்ன கேட்பான்னு நினைக்கிறேன் வரநாட்டுல. சோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்ப கடைசி வார்த்தை என்ன? வாருங்கள். நான் ஒரே வார்த்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே தேவன் உன்னை திருப்தியாய் போஷிப்பாரா? கவலைப்படாதீங்க, திருப்தியா போஷிக்கப்படுவீங்க. ஆண்டவர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் திருப்தியாய் போஷிப்பார். உங்க வீட்டுல திருப்தியா நீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா சாப்பிடுவீங்க. கவலைப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. திருப்தியாய் போஷிக்க செய்கிறோம் நம்முடைய தேவன் தான். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இப்போ உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 7 வார்த்தை இயேசு சொன்ன வார்த்தை என்று பார்க்கிறோம். நம்ம முடிக்கிறோம். எல்லா கண்களை மூடுவோம். கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.